Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th standard maths term 1 exercise 4.2 ல 4th question பார்க்க போறோம். It takes 60 days for 10 machines to dig a hole. Assume that all machines work at the same speed. How long will it take 30 machines to dig the same hole? அதாவது 60 நாள் 10 மிஷின் ஒர்க் செய்கிறாங்க ஒரு ஹோலை வந்து ஒரு குழியை வந்து தோன்றதுக்கு. சரியா, 10 மிஷின் தேவைப்படுது 60 நாள் அந்த ஹோலை ஃபுல்லாக வந்து தோண்டி எடுக்கிறதுக்கு. அதுவே எல்லா மிஷின்ஸுமே வந்து ஒரே ஸ்பீடில் ஒர்க் பண்ணுது அப்படின்னா 10 மிஷினுக்கு பதிலாக 30 மிஷின்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இங்கே நமக்கு நம்பர் ஆஃப் டேஸ் தேவைப்படுது இல்லையா, அது அன்னோன் வேல்யூ. அதை நம்ம என்னென்ன கன்சிடர் பண்ணுறோம், எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். லெட் த நம்பர் ஆஃப் டேஸ் ரெக்வயர்ட் பி எக்ஸ். என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் அண்ட் தென் நம்பர் ஆஃப் டேஸ். 10 மிஷின் ஒர்க் பண்ணும்போது 60 டேஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ 30 மிஷின்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு எத்தனை நாட்கள் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இங்கே ஜென்ரலாக நம்ம அப்சர்வ் பண்ணுறது என்னென்னா, மிஷின்ஸோடைய கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது நிறைய மிஷின்ஸ் ஒர்க் பண்ணும்போது டேஸ் குறையும் இல்லையா. ஸோ ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்னொரு சைடு கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் இங்கே எழுதியிருக்கோம், ஆஸ் த நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் இன்க்ரீசஸ் மீன்ஸ் இட் டேக் லெஸ் டேஸ் டு கம்ப்ளீட் த ஒர்க் இல்லையா. ஸோ மிஷினுடைய கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு லெஸ் டேஸ் தான் தேவைப்படும். ஸோ இட் இஸ் ஏ இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன். இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனுக்கான ஃபார்முலா என்ன, x1 y1 தட் இஸ் ஈக்குவல் டு x2 y2. இங்கே இந்த வேல்யூவை எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், இந்த வேல்யூவை ஒய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ x1 x2 y1 y2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். x1க்கு நம்ம என்ன வேல்யூ போடுவோம், 10 இன்ட்டு y1க்கு 60 தட் இஸ் ஈக்குவல் டு x2க்கு 30 இன்ட்டு y2க்கு நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம், எக்ஸ். இங்கே நம்ம எக்ஸோடைய வேல்யூ தான் ஃபைன் பண்ணணும் இல்லையா. ஸோ கூட இருக்கக்கூடிய இந்த 30 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும். ஸோ 10 இன்ட்டு 60 மல்டிபிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு இன்னொரு சைடு மூவ் ஆகும்போது என்ன ஆகிடும், டிவைடாக மாறிடும். ஸோ ரிமைனிங் என்ன வேல்யூ இருக்குது, எக்ஸ். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுமா. தென் 3 டேபிளில் 1 டைம், இங்கே 60 வந்து 2 டைம், 20 டைம் ஜீரோ கேரி ஓவர் ஆகும். 3 2s are 6, தென் 0 கேரி ஓவர் ஆகும். எக்ஸோடைய வேல்யூ நம்ம என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம், 20 அப்படின்னு ஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்ன நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறது, y2. அதாவது 30 மிஷின்ஸ் வந்து அந்த ஹோலை வந்து அந்த குழியை வந்து தோண்டும் போது நமக்கு எத்தனை நாட்கள் தேவைப்படும். அப்போ எப்படி ஆன்சர் எழுதலாம், இட் டேக்ஸ் 20 days to dig the hole using 30 machines. ஸோ 30 மிஷின்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஹோலை ஃபுல்லாக அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு நமக்கு 20 days தேவைப்படுது. ஓகே, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.